ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு நார்சட் பேஸ்டுக்காக கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு டே 30. வாங்க என்னைக்கான கொஷின் என்னென்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ட்ரக் கேல்குலேஷன். இதுவரையும் நம்ம இந்த கேல்குலேஷன் மட்டும் போடவே இல்லை. The physician prescribed 1500 ml of lingalactate to be infused in 12 hours. அவங்களே வந்து ட்ராப் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. 1 ml is 15 drops. The drop rate will be, infusion rate will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா என்ன, வால்யூம் பை டைம். வால்யூம் எவ்வளோ, 1500 இன்டூ ட்ராப் ஃபேக்டர் எவ்வளோ 15, தென் ஹவர்ஸ் எவ்வளோ 12 இன்டூ மினிட்ஸில் மாற்றணும்னா இப்போ 60. ஓகேவா? ஸோ அப்போ பண்ணுங்க 1 4 then 2 750 375 divided by 12 வரும். இப்போ அது 3 டேபிளில் பண்ணலாமா? 3 டேபிளில் 1 2 5 by 125 divided by 4. 125 4 ஆல் டிவைட் பண்ணா 31.2 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 31 drops. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, கொடுத்தது அப்படியே போட வேண்டியதுதான். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதான் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ட்ராப் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தென் 12 ஏன் வந்துச்சுன்னா 12 hours. இந்த 60 ஏன் வந்துச்சு, இங்கே ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எல்லாம் எதில் இருக்கு, மினிட்ல இருக்கு, அதனால மாத்தணும். ஸோ 31 drops இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following assessment data is relevant for a client diagnosed with a glaucoma? What is glaucoma? எல்லாருக்குமே தெரியும். glaucoma is increased IOP. இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் glaucoma அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஹிஸ்ட்ரி, மைக்ரைன் ஹிஸ்ட்ரி, சைனோசைட்டிஸ் ஹிஸ்ட்ரி, ஆஸ்மா ஹிஸ்ட்ரி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏன்னா டயபெட்டிஸ் மே காஸ் டயபெட்டிக் ரெட்டினோபதி. அந்த ரெட்டினோபதினால என்ன ஆகலாம், இட் மே லீட்ஸ் டு glaucoma. ஸோ glaucomaவோட ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் தான். இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ், தே ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் glaucoma. Next, which one of the following statement is incorrect about Glasgow Coma Scale? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் glaucoma scale 3 காம்போனன்ட் இருக்கு. ஐ ஓப்பனிங், மோட்டார் அண்ட் வெர்பல். கரெக்டா? ஆப்ஷன் என்னென்ன இருக்கு? The scale measures the neurological status. Yes, scale measures neurological status தான். Maximum score is 15. Yes, maximum score 50 தானே. எஸ், ஐ ஓப்பனிங்க்கு 4, மோட்டாருக்கு 6, வெர்பலுக்கு 5, எவ்வளோ 15 தான் வரும். தென் ஸ்கோர் லெஸ் தென் 8 இண்டிகேட்ஸ் கோமா. எஸ், இதுவும் கரெக்ட். மீதி என்ன இருக்கு? த சென்சரி ரெஸ்பான்சஸ் ஆர் ஈஸிலி அசஸ்ட் கிடையாது. நம்ம யூஸ்வலா வந்துட்டு சென்சரி ரெஸ்பான்ஸே பார்க்க மாட்டோம் ஜிசிஎஸ்ல. வி அசஸ் ஃபார் ஒன்லி ஐ ஓப்பனிங், மோட்டார் அண்ட் வெர்பல் ரெஸ்பான்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த சென்சரினா என்ன அர்த்தம்? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே. சென்சரி என்ன பார்ப்போம், ஐ மட்டும் தான் பார்க்குறோம். அதனாலதான் கரெக்ட் ஆன்சர். இதுல முக்கியமான வேர்டு நம்ம கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னா என்ன, எது தப்புன்னு சொல்லி கேட்கறாங்க. எது தப்புனா சென்சரி ரெஸ்பான்ஸ் தான் நம்மளால ஈஸியா பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த மேஜர் காம்ப்ளிகேஷன் தட் அக்கர்ஸ் டியூரிங் ஹீமோடயாலிசிஸ். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான வார்த்தை ஹீமோடயாலிசிஸ் தாங்க. ஏன்னா டயாலிசிஸ் நம்மளுக்கே தெரியும். டயாலிசிஸ்ல வந்துட்டு ஹீமோடயாலிசிஸ் இருக்கு, பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஹீமோடயாலிசிஸ் நார்மலா அந்த பிளட் எடுத்து டயாலிசிஸ் பண்றது தான் ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸோட மேஜர் காம்ப்ளிகேஷன் என்னது? ஹைப்போடென்ஷன் தான். ஹைப்போடென்ஷன் இஸ் த மேஜர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ். மற்றபடி மஸ்குலர் கிராம்ஸ் வரும், ஆனா இது ஒரு மைனர் இஷ்யூ தான். ஏர் எம்பாலிசம் வரும், இதுவும் வந்து ஒரு மைனர் இஷ்யூ தான்.
பல்மினரி எடிமா மோஸ்ட்லி ஹீமோடயாலிசிஸ்னால வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹைப்போ டென்ஷன் தான். நெக்ஸ்ட், dark brown vaginal discharge and a negative pregnancy test are seen in which type of abortion? So abortion வந்து கிளாசிபிகேஷன் இருக்கு, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்று த்ரெட்டன்டு, இன்னொன்று மிஸ்டு, ஒன்று இம்மீனியட், இன்னொன்று இன்கம்ப்ளீட். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு அபார்ஷன் தான் இருக்கு, கம்ப்ளீட் அபார்ஷன் ஒன்று இருக்கு. எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் கம்ப்ளீட் அபார்ஷன்? ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன் ஃபுல்லாகவே வெளியே வந்துச்சுன்னா அது பேர் தான் வந்துட்டு கம்ப்ளீட் அபார்ஷன்ங்கிறது. இன்கம்ப்ளீட் அபார்ஷன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லா வரல, சம் பார்ட்ஸ் ரிமைண்ட் இன்சைடு, அது பேர் என்னது? இன்கம்ப்ளீட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இம்மீனியட் அபார்ஷன்னா என்னன்னா, சர்விக்கல் ஆஸ் வந்து ஓப்பன்டா இருக்கும் அண்ட் பேபி வந்து அலைவா இருக்கும், அது பேர் தான் என்னது? இம்மீனியட் அபார்ஷன். த்ரெட்டன்ட் அபார்ஷன் என்ன? சர்விக்கல் ஆஸ் க்ளோஸ்டா இருக்கும், பேபி வந்து அலைவா இருக்கும், இதான் த்ரெட்டன்ட் அபார்ஷன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மிஸ்ட் அபார்ஷன். வாட் இஸ் மிஸ்ட் அபார்ஷன்? ஆஸ் வில் பி க்ளோஸ், ஃபீட்டஸ் வில் பி டைட். ஃபீட்டஸ் இறந்துருக்கும், அதனாலதான் என்னது? நெகட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட். ரெண்டாவது, டார்க் ப்ரௌன் வெஜினல் டிஸ்சார்ஜ் ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் ஃபீட்டஸ் இஸ் டைட் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் மிஸ்ட் அபார்ஷன் தான். ஸோ சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் 1 வீக் தான் இருக்கு, என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குங்கப்ப. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க இதுவரை என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ நம்மளோட அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போனீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் இருக்கும், இதை சும்மா எடுத்து படிச்சு பாருங்க. இது டெஸ்ட் எல்லாம் கிடையாது, நார்மல் எம்சிக்யூஸ் தான். இதை எடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க் டெஸ்ட் கூட நீங்க எழுதி பாருங்க. மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் இருக்கும் பாருங்க, இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் மாடல் 1 வந்து ஃப்ரீ தான், நீங்க எத்தனை வாட்டி வேணா எத்தனை பேர் வேணா எழுதி பார்க்கலாம், ஃப்ரீ தான். இதே சப்போஸ் உங்களுக்கு வேற மாடல்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல மொத்தம் 25 மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ் எல்லாம் எழுதணும்னா மட்டும்தான் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து 990 rupees தான் பேமெண்ட். இது வந்து 1 month உங்களுக்கு வந்துடும். 1 month வந்ததுனால பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். 1 month வந்துச்சுன்னா நீங்க ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் எழுதிக்கலாம், மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் எழுதிக்கலாம். அதான் உங்களுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதனால நீங்க வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் கூட எழுதிக்கோங்க. ரெண்டாவது, ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸை நல்லா தரவா உட்காந்து படிச்சு பாருங்க, அதுவே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிடோட் ஃபார் ஓபி பாய்சனிங்? இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஓபி பாய்சனிங்ல அட்ரோபின் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ். கரெக்டா, அட்ரோபின் தான் ஓபி பாய்சனிங்கோட ஆன்டிடோட். அவில் எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம? அவில் வந்து யூஸ்வலா அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அடினலின் எங்க யூஸ் பண்ணுவோம்? அனஃபிளாக்சிஸ் ஷாக்குக்கு யூஸ் பண்ணுவோம். மீதி என்ன இருக்கு? அமிடரான் எங்கன்னா இது ஒரு ஆன்டி டிஸ்ரிதமி இருக்கு. ஸோ டிஸ்ரிதமியாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொடுக்கறது தான் வந்து அமிடரான். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அட்ரோபின் தான். நம்ம எப்பயும் மற்றது படிப்போம்ல, அதை மாதிரி மற்றதுக்கான ஆன்சரும் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், the left atrium and the lateral and posterior surface of the left ventricle is supplied by. இது எது வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸோ கரோனரி சர்க்குலேஷன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் சொல்லி தரேன். ஓகே, கரோனரியில 3 தான் இருக்கு. எல்ஏடின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங். ஆல்ரெடி ஆப்ஷன் 1ல இருக்கு பாத்தீங்களா, அதான் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங். தென் எல்சிஎக்ஸ், லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி இங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்குல்ல, அதான் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். இன்னொன்னு வந்து ரைட் கொரோனரி ஆர்டரி. எல்ஏடி ஆன்டீரியர் டிசெண்டிங் தான் மேஜரான ஆர்டரி. இது என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்றது வந்துட்டு ஆன்டீரியர். அதனால தான் அது பேர் என்ன இருக்கு பாருங்க, ஆன்டீரியர் டிசெண்டிங். ஓகேவா, அந்த பேர் என்னது? ஆன்டீரியர் பார்ட்டுக்கு இது சப்ளை பண்றதுனால தான் இது பேரு ஆன்டீரியர் டிசெண்டிங் சொல்லுவாங்க. தென்
எல்சிஎக்ஸ் அதான் இல்ல, சர்க்கம்ஃப்ளெக்ஸ் எங்கன்னா போஸ்டீரியர் பார்ட்டுக்கும் லேட்ரல் பார்ட்டுக்கும் சப்ளை பண்ணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. லேட்ரல் அண்ட் போஸ்டியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் செப்பரேட் பை சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி தான் ஆன்சரு. ஓகேவா? நம்ம எப்பயுமே அதோட நிறுத்திட மாட்டோம், எப்பயும் அடுத்த ஆன்சரும் படிப்போம். கரெக்டா? மீதி என்ன இருக்கு? ரைட் கொரோனரி ஆர்டரி. ரைட் கொரோனரி ஆர்டரி எங்க சப்ளை பண்ணணும்னா இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ ஆன்டீரியர் பார்ட் ஈஸி வே, அதுலேயே பேர்ல இருக்கும் ஆன்டீரியர் டிசெண்டிங், அதனால ஆன்டீரியர். எல்சிஎக்ஸ் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் எங்க அப்படின்னா லேட்ரல் சைடு. கொரோனரி ஆர்டரி, ரைட் கொரோனரி ஆர்டரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப். ஓகே, ஹோப் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தெரியல அவங்களுக்கு இந்த வீடியோ சேனல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் மெட்டர்னல் மார்டாலிட்டி இன் இந்தியா. ஸோ எல்லாருக்கும் தெரியும் மெட்டர்னல் மார்டாலிட்டிக்கான மேஜர் காஸ் வந்து அப்ஸ்டெட்டிக்கல் ஹெமரேஜ். ஹெமரேஜ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். மெட்டர்னல் மார்டாலிட்டினா என்ன? ஆன்டிநேட்டல், அதான் பிரெக்னன்சி அப்ப, இன்ட்ராநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல், மூணுக்கும் சேர்த்து வர மார்டாலிட்டி டெத் ரேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மோஸ்ட் காமன் காசஸ் அப்ஸ்டெட்டிக்கல் ஹெமரேஜ் தான். ஓகேவா? அட் ப்ரெசன்ட் எம்எம்ஆர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 88 இருக்கு. அட் ப்ரெசன்ட் வந்து எம்எம்ஆர் வந்து 88 இருக்கு. இது வந்து 2022 சென்சஸ் தான். ஓகே, இன்னும் 23, 24 அப்டேட் பண்ணல. நான் பார்த்தது லாஸ்டா 22 தான் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின். யூ வில் சூஸ் த வேர்ட் தட் இஸ் நெசசரி பார்ட் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். இதை மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எஸ் டெசர்ட்டுக்கான பார்த்தோம். இப்போ அதே மாதிரி புக்குக்கு எது முக்கியம்? புக்கு ஃபிக்ஷன் புக் இருக்கு, பிக்சர்ஸும் இருக்கு, புக்குனால லேர்னிங்கும் வரும், தென் பேஜஸ் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? நெசசரி பார்ட். நெசசரினா என்ன? அது இல்லைன்னா புக்கே இல்லை. எது இல்லைன்னா புக்கே இல்லை? பேஜஸ் இல்லைன்னா புக்கே இல்லை. கரெக்டா? ஃபிக்ஷன்னா என்ன? அந்த கதை எல்லாம் இருக்குல்ல, அதான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஷனும் புக்ல இருக்கும், பிக்சர்ஸும் புக்ல இருக்கும், லேர்னிங் படிக்கிறதும் நம்ம புக்ல இருந்தா படிப்போம். ஆனா பேஜஸ் இல்லைன்னா புக்கே இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பேஜஸ் தான். தென் லாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு ஜிகே ஆட் பண்ணலாம்னு சொல்லி ஆட் பண்ணதுதான். விச் கண்ட்ரி ஹாஸ் பீன் வெரிஃபைட் பை WHO ஃபார் எலிமினேட்டிங் ருபெல்லா, மேக்கிங் எ மேஜர் மைல்ஸ்டோன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன். ருபெல்லா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியால எந்த கண்ட்ரி வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? பூட்டான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ். எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான். கரெக்ட் ஆன்சர் வந்து நேபாள் தான். WHO வந்து இப்ப இந்த வருஷம் தான் 2025 தான் வந்துட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா நேபாள் ஹாஸ் எலிமினேட்டட் ருபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் நேபாள் தான். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.